புறம் பேசுறத நீங்க தவிர்த்து மட்டும் பாருங்க. அது வந்து என்னது, அது சொல்றது என்னது, அதாவது ஹத்வத்து இப்லீஸ், இப்லீஸ் வச்ச காலடி தான் அது. அதை நீங்க எடுத்து பாருங்க, அதோட சேர்ந்து நிறைய பாவங்கள் போயிடும். ஆனா ஒரு சோதனையை சந்திப்பீங்க. நீங்க தவிர்க்க நினைச்சாலும் சூழல்ல உள்ளவங்க பேச நினைப்பாங்க. நீங்க பழக்க தோஷத்துல இருக்கிறதால பேசினது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாம பேசுறது வணங்கிட்டா, பேசியது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாத ஒரு கட்டம் வரும். எல்லாம் முடிஞ்ச போது தான் பேசின ஃபுல்லா புறமா தான் என்னது, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒருத்தர் புறம் பேசுறாரு, பேசாதீங்க என்று சொல்வதை அவர் அதீத பிரசங்கித்தனமாக திடீரென எடுப்பார் என்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமா இருந்தா, நீங்க எந்த பதிலும் சொல்லாதீங்க, அதை ஆதரிக்காதீங்க, அல்லது வார்த்தையில உம்மட்டு கூட என்ன செய்யாதீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அமைதியாயிருங்க. ஒரு நாள் போக 2 நாள் போக அவரே சில பொழுது என்ன புறம் பேசாமிக்கிறது முடிவெடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுல நீங்க அமைதியாயிருங்க, அதை சிரிச்சு இதாக்கிறவான், அது வேற கதைக்கு மாத்துங்க. கொஞ்சம் ஒரு போராட்டத்தை என்ன நீங்க செய்து பாருங்க.